ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பருப்பு பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெய் விட்டு சாதம் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கே அளவு தெரியாமல் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பு பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு துவரம் பருப்பை ஒரு கப் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல பொன்முறுவல் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. அதே வானலியில் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பின்னாடி நான் சிறு பருப்பு சேர்த்துட்டு அதையும் பொன்முறுவலாக எடுத்துக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. எதுவுமே கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கரிஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல பொன்முறுவலாக அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நான் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் வத்தல் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுலேயே தட்டி வச்ச பூடு ஒரு 7-8 பூடை சேர்த்துட்டு நல்லா பொன்முறுவலாக ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. இது கொஞ்சம் தோலோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வானலியை மாற்றிட்டேன். ஏன்னா அந்த வானலியில் எண்ணெய் இருந்துச்சு அப்படிங்கிறனால மாற்றிட்டேன். இப்போ பொரிகடலையும் இதே அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு பருப்புக்கு முதல்ல எடுக்கிறீங்களோ அதே அளவில் எல்லா பருப்புமே பார்த்து எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அதையும் வறுத்துட்டு இதோடு சேர்த்துட்டு காயப்பொடி கல்லுப்பு சேர்த்துட்டு நீங்கள் மிக்சியில் திரித்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பருப்பு பொடி இந்த வீடியோவில் பார்த்தாச்சு.